ஸோ 3 வீக்ஸ் முன்னாடி எனக்கு சர்கம்சிஷன் ஆப்ரேஷன் நடந்துச்சு. இன்ஃபேக்ட் நான் விளாக் கூட பண்ணேன் அத பத்தி. ஐ காட் மை பீனஸ் சர்கம்சைஸ்ட் அண்ட் எஸ் இட் ஹர்ட்ஸ். ஸோ இந்த விளாக் பார்த்தோம்னா, ஹாஸ்பிட்டல் கவுன்லேருந்து பண்ணேன், ஹாஸ்பிட்டல்ல இருந்து. அண்ட் இந்த விளாக் முழுக்க டேஞ்சரஸான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளீடிங்லாம் ஆனேன். நைட் 1:00க்கு அரக்கு புறக்கையா நர்ஸு, லேடீஸ் டாக்டர்லாம் வந்து என் பீனஸ புடிச்சு ப்ளீடிங்க ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ டாக்டர் வந்து என்னைய பார்க்கல, இந்த பக்கம் திரும்பிக்கிட்டாங்க. அண்ட் நானும் டாக்டர பார்க்கல, இந்த பக்கம் திரும்பிக்கிட்டேன். பட் இதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் இல்ல. த மெயின் ப்ராப்ளம் வந்து வியர்ட் யூரின் பேட்டர்ன்ஸ். பேசிக்கா எல்லாருக்கும் யூரின் இப்படி போகும்னா, எனக்கு மட்டும் இப்படி போச்சு. ஸோ சிங்கிள் ஸ்ட்ரீமா யூரின் போயிட்டு இருந்தேன்னா, மல்டி ஸ்ட்ரீம் யூரினரி பாய் ஆயிட்டேன். ஸோ தீபாவளிக்குலாம் இப்படி ஃப்ளவர் பாட் வைப்போம்ல, அது மாரி ஆயிடுச்சு என் நிலைமை. ஸோ லேடீஸ் ரெஸ்ட் ரூமுக்கும், பாய்ஸ் ரெஸ்ட் ரூமுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸே, லேடீஸ்லாம் பூத்குள்ள தான் போய் யூரின் போவாங்க. பட் பாய்ஸ் பூத்குள்ள டாய்லெட் மட்டும் போயிட்டு, யூரின் எல்லாம் கியூபிக்கல்ல பண்ணுவாங்க. அப்படியே நின்னுட்டே யூரின் போறது. பட் எப்படி இருந்தேனா இப்படி ஆயிட்டேன் ஜோக் மாரி, இப்படி இருந்தேனா இப்படி ஆனம்போது, என்னால நின்னுட்டுலாம் யூரின் போ முடியல. நானும் பூத்துக்கு போய் தான் யூரின் போக ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா இந்த ஸ்ப்ரிங்க்லர் பீனஸ வச்சுட்டு இப்படி நான் யூரின் போனேன்னா, ஒரே டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும் எல்லாருக்கும். இன்ஃபேக்ட் சில யூரினல்லாம் இங்க நடுவுல பார் கூட இருக்காது, டிவைட் பண்றதுக்கு. பார் இருந்தாவாச்சும் பக்கத்துல இருக்கிறவன் தப்பிச்சான். பட் இதெல்லாம் கூட அவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது. ஆப்பரேஷன் நடந்து முடிஞ்ச ஃபர்ஸ்ட் டே, எனக்கு யூரின் இப்படியும் போல, இப்படியும் போல, இப்படி போச்சு. ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் மாரி. ஸோ யூரினல் இப்படி இருக்குன்னா, யூரின் இப்படி தான் போணும். நான் ஃபர்ஸ்ட் பார்த்து பயந்துட்டேன். ஏன்னா சர்ஜரி முடிஞ்ச ஃபர்ஸ்ட் 1 ஆர் 2 ஹவர்ஸ்க்குலாம் இந்த இடம் ஃபுல்லா ட்ராமடைஸ்ட் ஆயிருக்கும். ஸோ ஃபுல் பீனஸே ஸ்வெல்டா இருந்தது ஆக்சுவலி. பட் 1, 2 டேஸ்ல ஸ்வெல்லிங்லாம் சப்சைட் ஆனோனே, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஸ்டாப் ஆகி, ஸ்ப்ரிங்க்லர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் இதெல்லாம் வந்து ஸ்டார்ட்டிங் அண்ட் எண்டிங் ஆஃப் த யூரின்ல தான். லைக் மிட் யூரின்ல எப்பயுமே ஸ்ட்ரீம் தான் போகும். பட் ஃபர்ஸ்ட் டே இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள பார்த்து எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு. பட் அதே டே எனக்கு செகண்ட் ஹார்ட் அட்டாக்கும் வந்துச்சு. ஏன் கேட்டீங்கன்னா, மிட் யூரின்ல இப்படி போயிட்டு இருந்த யூரின் சடனா டேக் டைவர்ஷன் சொல்லி இப்படி போக ஆரம்பிச்சிச்சு. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் திஸ் வே. இன்ஃபேக்ட் யூரின் ஃபுல்லா ஸ்விட்ச் ஆயிட்டே இருந்துச்சு. ஸோ எப்படி இந்த லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல போவாங்களே, அந்த மாதிரி கதை. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த ஆப்ரேஷன் மிட் யூரினா இருந்தாலும் சரி, ஸ்டார்டிங் ஆஃப் த யூரினா இருந்தாலும் சரி, ஃபுல் டைம் ஒரே கேஆஸ் தான். டிஸ்சார்ஜ்லாம் ஆயிட்டு ஒரு 1, 2 டேஸ் கழிச்சு தான் ஸ்டார்டிங் ஆஃப் த யூரின், எண்டிங் ஆஃப் த யூரின் இப்படி, மிட் யூரின் இப்படி. இந்த டைனமிக்ஸ்குள்ள விழுந்தேன் நான். பட் ஃபர்ஸ்ட் டேலாம் பகிரங்கமான டைனமிக்ஸ். சுத்தமா கண்ட்ரோலே பண்ண முடியாது. எனக்கு என்ன ஜாலினா, இப்படி இத்தனை ரைட் ஆங்கிள் போட்ட அந்த பீனஸ் இப்படி ஒரு ரைட் ஆங்கிள் ஜி டைமென்ஷன்ல போடாம இருந்துச்சு. போட்ட நேரம் என் ஃபேஸ்ல தான். ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்கிற இந்த சிர்கம்சிஷன் ஆப்ரேஷனை எதுக்கு நான் பண்ணேன்? வெல், அந்த வீடியோலயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பட் நிறைய பேருக்கு புரியல. ஸோ இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேசிக்கலி எனக்கு இருக்கிற மெடிக்கல் கண்டிஷன் பேர் ஃபிமோசிஸ். ஃபிமோசிஸ்னா என்னன்னா, எல்லாருக்கும் ஃபோர் ஸ்கின் க்ளோஸ்ட் பொசிஷன்லேருந்து ஓப்பன் பொசிஷனுக்கு ஈஸியாக போகும். ஸோ கை வச்சே ஓப்பன் பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம், ஓப்பன் பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம். பட் என்ன மாதிரி ஃபிமோசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ஓப்பன் பண்ணவே முடியாது. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இவ்வளோ தான் ஓப்பன் ஆகும். அண்ட் அதுக்கு மேலே ட்ரை பண்ணால் பயங்கர பெயின் வருமே தவிர ஓப்பன் எப்பயுமே ஆகாது. ஸோ நான் பர்த்லேருந்து என்னோட ஹெட் ஆஃப் த பீனஸை பார்த்ததே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃபிமோசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு சிர்கம்சிஷன் வந்து மேண்டேட்ரி ஆப்ரேஷன். இது வந்து முஸ்லிம்ஸ் மாதிரி ஒரு ரிலீஜியஸ் சாய்ஸ் கிடையாது. இட் இஸ் அ மேண்டேட்ரி மெடிக்கல் ப்ரொசீஜர் ஃபார் மெடிக்கல் கண்டிஷன். ஸோ எங்கள் அம்மா அப்பா சின்ன வயசுல எனக்கு இதை நோட்டீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, சின்ன வயசுல எனக்கு பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு சின்ன பசங்க இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு பீனஸ் ரிட்ராக்ட் ஆகுதா இல்லையா, இல்லை அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்கா, ஃபீமோசிஸா நார்மல் பீனஸா அப்படின்னு ஒரு சின்ன டெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போயே அவங்களுக்கு சின்ன வயசுலேயே எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துடலாம் நீங்கள். இல்லாட்டி மாடு மாதிரி பெரிய பையன் ஆனதுக்கப்புறம் என்ன மாதிரி அவங்களே போய் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டே பயங்கர ஸ்வெல்லிங்கில் எனக்கு பெர்பெண்டிகுலர் யூரின் வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் 2 வீக்ஸ்க்கு எனக்கு யூரின் இப்படி தான் ஆச்சு. அண்ட் ஸ்லோவாக அந்த ஸ்டிச்சஸ்லாம் வெளியே வந்த பிறகு தான் என் யூரின் நார்மலே ஆச்சு. அண்ட் த ரீசன் ஃபார் தட் இஸ், நம்ம பீனஸ் வந்து இந்த வாட்டர் பைப் மாதிரி கண்ணா பின்னான்னு அழுத்தணும்னா கண்ணா பின்னான்னு தான் போகும். ஸோ ஃபீமோசிஸை சால்வ் பண்ண இந்த இடத்துல ஒரு இன்சிஷன் பண்ணுவாங்க. பேசிக்கலி தோலை கட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த ரிசெக்டட் ஸ்கின் ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு சுற்றியில் ஒரு கம் மாதிரி ஒன்று போட்டு, ஒரு எல்லோ கலரில் ஒரு கம் மாதிரி போட்டாங்க. பட் அந்த கம்முக்கு மேலே ஒரு தின் ஃபிலிம் ஒன்று அப்ளை பண்ணி, கம், ஃபிலிம், ஸ்கின் மூணுத்தையும் அட்டாச் பண்ணுற மாதிரி ஸ்டேப்லர் போட்டாங்க. ஜோக் பண்ணலைங்க. நம்ம ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுவோமே அதே ஸ்டேப்லர். ஸோ இதான் அந்த ஃபிலிம் அண்ட் இதான் அந்த ஸ்டேப்லர்ஸ். இங்கே வந்து இன்னும் அந்த ஃபிலிம் கூட அட்டாச்சாக இருக்குது அந்த ஸ்டேப்லர். ஸோ பெட்டரான ஒரு பிக்சர் பார்த்தோன்னா இதுதான் அந்த ரிங்ஸ். ஸோ இதுதான் அந்த தின் ஃபிலிம். கம்லாம் குளிக்கும் போது அந்த சோப்புலேயே கரைஞ்சு போயிடுச்சு. அண்ட் கம் கரைஞ்சு போனோடனே இந்த ஃபிலிம் மேலே இருக்கிற ஸ்டேப்லரும் பெரிய பெரிய யூனிட்டாக இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பாக கலண்டு வரும். அண்ட் எனக்கு ஆல்மோஸ்ட் 98% கலந்துடுச்சு. இன்னும் ஒரு 2 ஸ்டேப்லர்ஸ் இங்கே அங்கன்னு இருக்குது. அது இழுத்தா ஸ்கின்னே வர மாதிரி இருக்குது, பிளட்டெல்லாம் வருது. பட் 98% ஸ்டேப்லர்ஸ் வெளியே வந்ததுக்கே என்னோட யூரினரி பேட்டர்ன் நார்மல் ஆயிடுச்சு.
ஸோ கம், ஃபிலிம், ஸ்டேப்லர் எல்லாத்தையும் போட்டு டைட்டா சூச்சர் பண்ணதுனால கண்ணா பின்னான்னு வான வேடிக்கை காமிக்க ஆரம்பிச்சிச்சு என் பீனஸ். பட் ஒரு பேப்பர்ல ஸ்டேப்லர் போட்டா பின்னாடி பக்கம் அந்த 2 கைப்பிடியை ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டேப்லரை ரிமூவ் பண்ணிடலாம். பட் தோல்ல ஸ்டேபிள் பண்ணா உள் வழியா போய் அந்த 2 கைப்பிடியை எப்படி ஓப்பன் பண்றது? இதைத்தான் நானும் ChatGPT கிட்ட பக்கம் பக்கமா கேட்டேன். அதுக்கு அது என்ன சொல்லுதுன்னா, there are 2 types of staples. ஒன்னு வந்து அப்சார்பபிள் ஸ்டேபிள்ஸ். அது எப்படின்னா குளிக்க குளிக்க கரைஞ்சு வந்துருமா, டிசால்வ் கம்ப்ளீட்லி. பட் நான் போட்டிருக்கிறது நான் அப்சார்பபிள் ஸ்டேபிள்ஸ். அண்ட் இது வந்து நேச்சுரலி ஃபால்ஸ் ஆஃப் ஆஸ் த ஸ்கின் ரீஜெனரேட்ஸ். ஸோ இங்கே நமக்கு காயமாயிடுச்சுன்னா ஒரு ஸ்கார் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்கார் ஸ்லோவாக வெளியே வரும், பீல் ஆகிட்டு, அண்ட் புது ஸ்கின் உள்ளேருந்து வரும் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி ஈவன் தோ த ஸ்டேப்லர் இஸ் ஸ்டக் டு த ஸ்கின், ஆஸ் த ஸ்கின் ஹீல்ஸ் த ஓல்ட் ஸ்கின் கோஸ் அவே அண்ட் நியூ ஸ்கின் கம்ஸ் ஃப்ரம் அண்டர்நீத். இந்த கம்மும் சரி, இந்த ஃபில்மும் சரி, இந்த ஸ்டேப்லரும் சரி, எல்லாமே பாட்டாக அதுவாகவே கண்டு வந்துடும். பட் என்ன மாதிரி ஒரு 2% ஸ்டேப்லர்ஸ் கலண்டாமல் கஷ்டப்படுற பீப்புளுக்கு டாக்டர் தான் வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இன்னும் 1 வீக் பார்க்கணும். அப்பயும் ரிமூவ் ஆகலைன்னா ஐ ஹவ் டு கோ ஃபார் அன் அப்பாயின்மெண்ட். பட் இது வந்து ரொம்ப சின்ன ப்ராப்ளம், இதுதான் மெயின் ப்ராப்ளம். அண்ட் இது சால்வ் ஆனதுக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ இந்த பிளாக் எதுக்காக நான் பண்ணேன்? எதுக்கு பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு நடக்கிற ஹெல்த் கண்டிஷன், ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி நம்ம விலப்படுற சிச்சுவேஷன்ஸ் எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இல்லை. ஸோ சில கேர்ள்ஸ்க்கு பிரெஸ்ட்டில் லம்ப் வரும், கேன்சர். பட் அதை நினச்சி ரொம்ப அவமானப்பட்டு டாக்டர்கிட்ட போகாமல் அதை வளர்த்துருவாங்க. அண்ட் லேட் ஸ்டேஜ் கேன்சர்ஸை க்யூர் பண்ண முடியாது. சிமிலர்லி சம் பீப்புளுக்கு ஃபிமோசிஸ் இருக்கும், சம் பீப்புளுக்கு பின்னாடி பைல்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த வித அவமானமான ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம அவமானப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த மாதிரி ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் நம்மளோட கண்ட்ரோலில் இல்லை. இது நேச்சரே நமக்கு கொடுத்த வாழ்க்கை. இப்போ நான் 4 பேர்கிட்ட போய் சொல்லியிருந்தா நான் அவமானப்படலாம், ஏன்னா அது என்னோட செயல். பட் 7ஏன்னு பிறந்த எனக்கு ஃபிமோசிஸ் வந்தது நேச்சரோட செயல். அதுக்கு நான் அவமானப்பட தேவையில்லை. ஸோ இந்த பிளாகோட பர்பஸ் 2fold. ஒன்று, இந்த பாஸ்ட் 2 வீக்ஸ் என் லைஃப்பில் நடந்த ப்ரோக்ரஸ் இதுதான். ஸோ அதை தான் நான் லாக் பண்ணியிருக்கேன், வீடியோ பிளாக் பண்ணியிருக்கேன். பட் 2வது, இந்த மாதிரி எந்தவித ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் வெக்கமே படாமல் அதை பற்றி ஓப்பனாக பேசுங்க. ஏன்னா பேசவே வெக்கப்பட்டோன்னா டாக்டரை பார்க்க கண்டிப்பாக கஷ்டப்படுவோம். அண்ட் டாக்டரை பார்க்க கஷ்டப்பட்டோன்னா ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் மேலும் மேலும் காம்ப்ளிகேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபிமோசிஸ் எனக்கு இப்பயா இருக்குது, சின்ன வயசுலேருந்து இருக்குது. இப்போ தான் நான் போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ தான் இன்ஃபெக்ட் ஆச்சு. ஸோ ஃபோர் ஸ்கின் எப்பயுமே க்ளோஸ்டாக இருக்கிறதுனால, இந்த பீனஸோட ஹெட்டை நான் எப்பயுமே க்ளீன் பண்ணாததுனால இன்ஃபெக்ஷன்ஸ்க்கான ரிஸ்க் ரொம்ப ஹையராக இருக்கும் ஃபிமோசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு. அண்ட் அதனால் ரீசெண்டாக எனக்கு UTI, ப்ராஸ்டடைட்டிஸ், அந்த மாதிரி நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் உண்டாச்சு. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு டயக்னோசிஸே ப்ராஸ்டடைட்டிஸ் தான். பட் அதுக்கும் முன்னாடி வந்த ப்ராப்ளம் UTI. ஸோ எஸ்சீரியா காலின்னு ஒரு பாக்டீரியா என்னோட யூரினில் ஃபஸ்ட் கண்டுபிடிச்சோம். அப்புறமா அதே ஈகாலி பாக்டீரியா என்னோட சீமனில் கண்டுபிடிச்சோம். ஸோ யூரினரி ட்ராக்ல இருக்கும்போது அது UTI, சீமனுக்கு போனோடனே அது ப்ராஸ்டடைட்டிஸ். அண்ட் இந்த இன்ஃபெக்ஷன்லாம் ஆரம்பிச்சதுக்கு காரணம் ஃபிமோசிஸ். ஸோ ஃபிமோசிஸை சின்ன வயசுல எங்கள் அம்மா அப்பா கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா ட்ரீட் ஆயிருக்கும். ஆர் நானே வந்து ஒரு 25ல் கண்டுபிடிச்சேன். அப்பயே ட்ரீட் பண்ணியிருந்தேன்னா சால்வ் ஆயிருக்கும். பட் 30ல் ஆப்ரேஷன் போகிறதுக்கு ரொம்ப யோசிச்சு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அது காம்ப்ளிகேட் ஆகி ப்ராஸ்டடைட்டிஸாக வளர்ந்து இன்னைக்கு சிர்கம்சிஷன் ஆப்ரேஷனுக்கு தைரியமாக முன் வந்திருக்கேன். இதுவே லேட்டு, பட் ஸ்டில் என் தைரியத்தை நீங்கள் பாராட்டணும். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், உங்களுக்கு மெடிக்கல் கண்டிஷன்ஸ் அண்ட் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வெக்கப்பட்டுட்டு பேசாமல் இருக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு. பேசுங்க. ஏன்னா இந்த டிசீஸ் உங்கள் செயல் இல்லை. கடவுள் நம்புறீங்கன்னா கடவுளோட செயல். அண்ட் கடவுள் நம்பலைன்னா நேச்சரோட செயல். எப்படி பார்த்தாலும் அது உங்கள் செயல் இல்லை, உங்கள் அவமானம் இல்லை. ஸோ ஸ்பீக் அப், consult with a doctor and get treated. I'll see you in the next video.